சென்னை கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த 22 வயது பெண் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் பிசியோதெரபிஸ்ட் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் பயிற்சிக்காக பெரம்பூரில் உள்ள பிசியோதெரபிஸ்ட் மருத்துவர் கார்த்திகேயன் என்பவர் நடத்தி வரும் மருத்துவமனையில் கடந்த 17ஆம் தேதி வேலைக்கு சேர்ந்தார். அங்கு மாணவிக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் பிசியோதெரபிஸ்ட் தேவைப்படும் சிலருக்கு வீடுகளுக்கே சென்று உடற்பயிற்சி செய்ய கற்றுக் கொடுத்தும் வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று காலை 6 மணி அளவில் இளம் பெண் வேலை செய்யும் மருத்துவமனையின் உரிமையாளர் டாக்டர் கார்த்திகேயன் அப்பெண்ணிற்கு போன் செய்து 1 மணி அளவில் சில வீடுகளுக்கு சென்று பிசியோதெரபிஸ்ட் பணி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் இளம் பெண் நேற்று மதியம் கிளம்பி வந்துள்ளார். மருத்துவர் கார்த்திகேயனுடன் 2 வீடுகளுக்கு சென்று மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். அதன் பிறகு ஒரு பெண்ணிற்கு மசாஜ் செய்ய வேண்டும் என கூறி மருத்துவர் கார்த்திகேயன் அந்த பெண்ணை அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அப்பெண்ணிற்கு காரில் வைத்திருந்த குளிர்பானத்தை எடுத்துக் கொடுத்துள்ளார். இளம்பெண் அதை குடித்தவுடன் மருத்துவர் கார்த்திகேயன் கொளத்தூர் ஜெயந்தி நகர் 2வது மெயின் ரோட்டில் உள்ள அபார்ட்மெண்டிற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அந்த குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்திருந்ததால் அங்குள்ள அறையில் மயங்கிய நிலையில் அப்பெண்ணை கார்த்திகேயன் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து அப்பெண் எழுந்து பார்த்தபோது தான் அறையில் உடைகள் களையப்பட்டு அலங்கோலமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே எழுந்து தனது உடைகளை சரி செய்து கொண்டு அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து தனது அக்காவிற்கு போன் செய்து நடந்தவற்றை கூறி அழுதுள்ளார். உடனே இளம்பெண்ணின் உறவினர்கள் கொளத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண்ணிற்கு நேர்ந்த கொடுமை குறித்து புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து விசாரித்த கொளத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பெரம்பூர் மணியம்மை நகர் பகுதியைச் சேர்ந்த பிசியோதெரபிஸ்ட் மருத்துவர் கார்த்திகேயனை கைது செய்தனர். அவர் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கும் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட கார்த்திகேயனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.